மின்சார கட்டணத்தை திமுக அரசு 67% உயர்த்திவிட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் அதிமுக வேட்பாளர் ராஜேந்திர பாலாஜியை ஆதரித்து எடப்பாடி பழனிசாமி பரப்புரை செய்தார். அப்போது கூட்டத்தில் தொண்டர் ஒருவர் நடிகர் அஜித்துடன் எடப்பாடி பழனிசாமி மற்றும் ராஜேந்திர பாலாஜி இருப்பது போன்ற புகைப்படத்தை காண்பித்தார். அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் திமுக ஆட்சியில் ஊழல் செய்த அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறினார். நீங்க பாத்தீங்கன்னா 52% உயர்த்துறாங்க. இந்த ஆட்சிக்கு வந்த உடனே 52% மின் கட்டண உயர்வு, ஆண்டுக்கு 5% உயர்ந்துட்டாங்க. 3 ஆண்டுல 15% மின் கட்டண உயர்வு. ஆக இப்பொழுது அண்ணா திமுக ஆட்சிக்கு திமுக ஆட்சிக்குள்ள வேறுபாடு, அண்ணா திமுக ஆட்சியை விட திமுக ஆட்சியில் இப்ப 67% மின் கட்டண உயர்வு. இன்றைக்கு மக்கள் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்காங்க. திமுக பொய் வாக்குறுதி அளித்திருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி சாடினார். திமுக ஆட்சிக்கு 2021 2026 வரைக்கும் 5 ஆண்டுல 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. அப்படின்னா இந்த ஆட்சியில எப்படி கடன் வாங்கப்பட்டது என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய காலம் இந்த காலகட்டம். அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் சிவகாசியில் பட்டாசு தொழில் பாதுகாக்கப்படும் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். தன்னை யாரும் நம்பவில்லை என்றால் மீண்டும் சினிமா எடுக்க போய்விடுவதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். பொள்ளாச்சி, சிங்காநல்லூர், கவுண்டம்பாளையம், தொண்டாமுத்தூர் உள்ளிட்ட 10 தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து கோவை சூலூரில் சீமான் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர் தனது மனச்சான்று யாருடனும் சேர வேண்டாம் என கூறியதால் மக்களுடன் மக்களாக நிற்பதாக கூறினார். அப்ப நீ நம்பலைன்னு வச்சுக்க போட்டு போயிருவேன். நான் பாட்டுக்கு சினிமா எடுக்க போய் நீ எப்படியோ பாப்பண்ணு. நீ நடிகனை நம்பி நாட்டை கொடுத்துட்டு ஆடிக்கிட்டு திரி. நீ உனக்கு வேண்டிய அளவுக்கு வருவாயை ஈட்டிக்கொள்ற அளவுக்கு வேலை வாய்ப்பு, வருவாய் பெருக்கம், வசதியான வாழ்க்கையை தருவேன். தொண்டர் ஒருவரின் வேண்டுகோளை ஏற்று மேடையில் பாட்டு பாடி அனைவரையும் உற்சாகப்படுத்தினார். போட்டதெல்லாம் போதும் மாமா, நீயும் கொஞ்சம் மாறு. நாம பட்டதெல்லாம் போதும், இப்ப மாறணுமே ஊரு. தமிழ்நாட்டின் கல்வித்தரத்தை உலகத்திலேயே சிறந்த கல்வித்தரமாக மாற்றுவேன் என்றும் சீமான் கூறினார். சென்னை பெரம்பூர் மற்றும் களத்தூரில் விஜய் பரப்புரையின் போது என்ன நடந்தது என்று மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் விளக்கம் கேட்டுள்ள தேர்தல் ஆணையம், பாதுகாப்பு நடைமுறை தொடர்பான விதிகளை அனைத்து வேட்பாளர்களுக்கும் சமமான முறையில் அமல்படுத்த வேண்டும் என்று டிஜிபிக்கு கடிதம் அனுப்பியுள்ளது. சென்னை பெரம்பூர் மற்றும் களத்தூருக்கு சென்ற விஜய் பாதுகாப்பு குறைபாடு இருப்பதாக கூறி பாதியிலேயே தனது பரப்புரை பயணத்தை முடித்துக் கொண்டார். இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்திடம் தாவேகா தரப்பில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் விஜய் பரப்புரையின் போது என்ன நடந்தது என்று சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் தேர்தல் ஆணையம் விளக்கம் கேட்டுள்ளது. மேலும் டிஜிபிக்கு கடிதம் எழுதியுள்ள மாநில தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் பரப்புரை பாதுகாப்பு தொடர்பான விதிகளை அனைத்து வேட்பாளர்களுக்கும் சமமான முறையில் அமல்படுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் வரும் ஏப்ரல் 2ஆம் தேதி திருச்சி கிழக்கு தொகுதியில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்யும் விஜய் பாலக்கரை, காந்தி மார்க்கெட் பகுதி, ஏர்போர்ட் வயர்லெஸ் ரோடு, KK நகர் உள்ளிட்ட 4 இடங்களில் பரப்புரை செய்ய திட்டமிட்டுள்ளார். இதற்கு உரிய பாதுகாப்பு வழங்க கோரி திருச்சி மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் தாவேகா மூத்த நிர்வாகி செங்கோட்டையன் மனு அளித்துள்ளார். நாடு முழுவதும் வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்ந்துள்ளது. சர்வதேச சந்தையில் நிலவும் கச்சா எண்ணெய் விலை மற்றும் அந்நிய செலாவணி மதிப்பை கணக்கில் கொண்டு பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் ஒவ்வொரு மாதமும் எரிபொருள் விலையை மாற்றியமைத்து வருகின்றன. அந்த வகையில் ஏப்ரல் மாதம் வணிக பயன்பாட்டுக்கான 19 கிலோ எடை கொண்ட சிலிண்டர் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் உயர்த்தியுள்ளன. அதன்படி சென்னையில் வணிக சிலிண்டர் விலை 203 ரூபாய் உயர்ந்துள்ளது. இதனால் 2043 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனையான சிலிண்டர் விலை தற்போது 2246 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனையாகிறது. இதேபோன்று டெல்லி, கொல்கத்தா, மும்பை ஆகிய நகரங்களிலும் வணிக சிலிண்டர் விலை உயர்ந்துள்ளது. டெல்லியில் 2078 ரூபாய் 50 காசுகளும், கொல்கத்தாவில் 2208 ரூபாயும், மும்பையில் 2031 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. ஏற்கனவே கடந்த மாதம் மட்டும் இருமுறை சிலிண்டர் விலை உயர்த்தப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் உயர்ந்துள்ளது. சென்னையில் வீட்டு உபயோக சிலிண்டர் விலை எவ்வித மாற்றமும் இன்றி 913 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இதனிடையே செயலி மூலமாக சிலிண்டர் புக் செய்யும் வசதியை இந்துஸ்தான் பெட்ரோலியம் நிறுவனம் தற்காலிகமாக முடக்கி வைத்துள்ளது.
தமிழ்நாட்டில் உள்ள 66 சுங்கச்சாவடிகளில் சுங்க கட்டணம் உயர்வு அமலுக்கு வந்தது. நாடு முழுவதும் 1992ஆம் ஆண்டு ஒப்பந்தத்தின் கீழ் அமைக்கப்பட்ட தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள சுங்கச்சாவடிகளில் ஆண்டுதோறும் ஏப்ரல் மாதம் கட்டணம் மாற்றியமைக்கப்படும். அந்த வகையில் தமிழ்நாட்டில் உள்ள 66 சுங்கச்சாவடிகளில் 5 முதல் 7 விழுக்காடு வரை சுங்க கட்டணம் உயர்த்தப்படுகிறது. குறிப்பாக ஸ்ரீபெரும்புதூர், பரனூர், வானகரம், கிருஷ்ணகிரி, மதுரை, நான்குநேரி, வாணியம்பாடி, விராலிமலை, கப்பலூர், கனியூர், ஆத்தூர், தேனி உள்ளிட்ட சுங்கச்சாவடிகளில் சுங்க கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. அதன்படி கார், ஜீப், வேன் போன்ற வாகனங்களுக்கு தற்பொழுது வசூலிக்கப்படும் கட்டணத்தை விட 10 ரூபாய் முதல் 40 ரூபாய் வரையும், லாரி, பேருந்து போன்ற கனரக வாகனங்களுக்கு 50 ரூபாய் முதல் 200 ரூபாய் வரையும் கூடுதலாக வசூலிக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. மேலும் மாதாந்திர பாஸ் கட்டணம் 300 ரூபாயில் இருந்து 350 ரூபாய் வரையும், வருடாந்திர பாஸ் கட்டணம் 3000 ரூபாயில் இருந்து 3075ஆகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. 2008ஆம் ஆண்டு ஒப்பந்தத்தின் கீழ் அமைக்கப்பட்ட தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள சுங்கச்சாவடிகளில் செப்டம்பர் மாதத்தில் கட்டண உயர்வு நடைமுறைக்கு வர இருப்பது குறிப்பிடத்தக்கது. 31 லட்சம் பணியாளர்கள் பங்கேற்கும் நாட்டின் 8வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு இன்று தொடங்குகிறது. நாடு முழுவதும் 10 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படும் நிலையில் கடந்த 2011ஆம் ஆண்டிற்கு பிறகு கொரோனா காரணமாக 2021ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படவில்லை. இந்நிலையில் 2027ஆம் ஆண்டுக்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி நாடு முழுவதும் 2 கட்டங்களாக நடத்தப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. முதற்கட்டமாக இன்று முதல் 15ஆம் தேதி வரை டெல்லி, கோவா, கர்நாடகா, ஒடிசா, சிக்கிம், மிசோரம், அந்தமான் நிகோபார் தீவுகள், லட்சத்தீவுகள் வரை சுய விவர கணக்கெடுப்பு பணி நடைபெறும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. ஏப்ரல் 16ஆம் தேதி முதல் மே 15ஆம் தேதி வரை வீட்டு பட்டியல் மற்றும் வீட்டு வசதி கணக்கெடுப்பு நடத்தப்படும். மத்திய அரசின் சுய கணக்கெடுப்பு இணையதளத்தில் பொதுமக்கள் தாங்களாகவே செல்போன் எண் மற்றும் பிற அடிப்படை விவரங்கள் மூலம் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்யலாம். இதனை வெற்றிகரமாக பூர்த்தி செய்தவுடன் ஒரு தனித்துவமான சுய கணக்கெடுப்பு அடையாள எண் உருவாக்கப்படும். அதனை கணக்கெடுப்பிற்கு வரும் பணியாளர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஜூலை 17ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை சுய விவர கணக்கெடுப்பும், ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை வீட்டு பட்டியல் கணக்கெடுப்பும் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், அதனை ஒட்டிய மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் ஏப்ரல் 2ஆம் தேதி வரை லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழக கடலோர மாவட்டங்கள், டெல்டா பகுதிகளில் ஏப்ரல் 3ஆம் தேதி லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்றும், ஏப்ரல் 4ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெப்பநிலையை பொறுத்தமட்டில் வரும் 2ஆம் தேதி வரை தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டியே இருக்கும் என்றும், 3 மற்றும் 4ஆம் தேதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை 34 முதல் 35 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரளத்தில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் மளிகை பொருட்கள் வாங்குவதற்கு மாதந்தோறும் 2500 ரூபாய் மதிப்பிலான கூப்பன் வழங்கப்படும் என வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளது. 140 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட கேரளத்தில் வரும் 9ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் கேரளத்தின் வளர்ச்சி என்ற தலைப்பில் பாஜக தேசிய தலைவர் நிதின் நவீன் வாக்குறுதிகளை வெளியிட்டார். அதன்படி பாஜக ஆட்சிக்கு வந்தால் ஏழை பெண்கள் மளிகை பொருட்கள் மற்றும் மருந்து வாங்க மாதந்தோறும் 2500 ரூபாய் மதிப்பிலான ரீசார்ஜ் செய்து கொள்ளும் வகையில் கூப்பன் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 70 வயதை கடந்த தகுதி வாய்ந்த குடும்ப தலைவிகள், கணவரை இழந்தவர்களுக்கு மாதந்தோறும் 3000 ரூபாய் ஓய்வூதியம் வழங்கப்படும் என வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளது. ஏழை குடும்பங்களுக்கு ஓணம் மற்றும் கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி ஆண்டுக்கு 2 சிலிண்டர் இலவசமாக கொடுக்கப்படும் என்றும் பாஜக உறுதியளித்துள்ளது. சபரிமலை, குருவாயூர் போன்ற வழிபாட்டு தலங்களை பாதுகாக்கும் நோக்கில் தேவசம் வாரியங்கள் மறுசீரமைக்கப்படும் என பாஜக தனது வாக்குறுதியில் தெரிவித்துள்ளது. ஒவ்வொரு வீட்டிற்கு மாதம் 20,000 லிட்டர் இலவசமாக தண்ணீர் வழங்கப்படும் என்றும், கேரளாவில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கப்படும் எனவும் பாஜக தேர்தல் வாக்குறுதியாக அளித்துள்ளது. மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் தேர்தல் ஆணைய அலுவலகம் முன்பாக திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் பாஜக தொண்டர்களிடையே வெடித்த மோதலில் வாகனங்கள் அடித்து நொறுக்கப்பட்டன. பாஜகவினர் சட்டவிரோதமான முறையில் மொத்தமாக புதிய வாக்காளர் சேர்க்கை விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதாக கூறி திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் இரு தரப்பினரிடையே வெடித்த மோதல் வன்முறையாக மாறியது. இந்த மோதலில் வாகனங்களின் கண்ணாடிகள் உடைக்கப்பட்டு சேதப்படுத்தப்பட்டன.
இதனையடுத்து நிகழ்விடத்திற்கு விரைந்த காவல் மற்றும் துணை ராணுவப் படையினர் வன்முறையை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதுகுறித்து விரிவான அறிக்கை அளிக்க தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. பீகாரில் நாலந்தா கோவிலில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி பெண் பக்தர்கள் 9 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சீதாலா மாதா கோவிலில் மாதத்தின் கடைசி செவ்வாய்க்கிழமை சிறப்பு பூஜை மற்றும் மகாவீர் ஜெயந்தி விழாவில் கலந்து கொள்ள பக்தர்கள் திரண்டனர். வழக்கத்தை விட அதிக அளவில் பக்தர்கள் கூட்டம் கூடிய நிலையில் அதை கட்டுப்படுத்த காவலர்கள் போதிய அளவில் இல்லை என்று கூறப்படுகிறது. ஒரு கட்டத்தில் தரிசனம் செய்ய பக்தர்கள் முண்டியடித்ததால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. இதில் சிக்கி 9 பெண்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். படுகாயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டனர். நாலந்தா பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கலந்து கொண்ட நிலையில் அங்கு அதிக அளவில் காவலர்கள் குவிக்கப்பட்டதால் கோவில் பாதுகாப்பு பணியில் காவலர்கள் ஈடுபடுத்தப்படவில்லை என்று கூறப்படுகிறது. கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி தலா 2 லட்சம் ரூபாயும், பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் தலா 6 லட்சம் ரூபாயும் நிவாரணம் அறிவித்துள்ளனர். மேற்காசிய போரால் எண்ணெய் மற்றும் எரிவாயுவை தொடர்ந்து ஆணுரை தட்டுப்பாடு இந்தியாவில் ஏற்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கருத்தடை சாதனமான ஆணுரை தயாரிப்பில் சிலிகான் எண்ணெய் மற்றும் அமோனியா முக்கிய பங்கு வகிக்கிறது. இதில் அமோனியாவை 86% சவுதி அரேபியா, கத்தார் மற்றும் ஓமன் போன்ற நாடுகளிலிருந்து இந்தியா இறக்குமதி செய்து வருகிறது. தற்போது போர் காரணமாக மூலப்பொருட்களின் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனால் HLL லைஃப் கேர், மேன்கைண்ட் ஃபார்மா மற்றும் கியூபிட் லிமிடெட் போன்ற அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் சிலிகான் ஆயில் கிடைப்பதில் சிக்கலையும் அமோனியா விலை உயர்வையும் சந்தித்து வருகின்றன. குறிப்பாக அமோனியா விலை 40 முதல் 50% வரை உயரக்கூடும் என்றும், சிலிகான் ஆயில் விலையும் மிக கடுமையாக உயர்ந்து வருவதாகவும் நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. இதனால் ஆணுரை உற்பத்தி பாதிக்கப்படுவது மட்டுமின்றி விலை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஆணுரைகள் கிடைக்கவில்லை எனில் தேவையற்ற கருத்தரிப்புகள் மற்றும் பால்வினை நோய்கள் அதிகரிக்கும் அபாயம் உள்ளது என மருத்துவர்கள் எச்சரித்துள்ளனர். IPL தொடரில் நேற்று நடைபெற்ற போட்டியில் குஜராத்தை 3 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணி வீழ்த்தியது. நியூ சண்டிகரில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற பஞ்சாப் அணி பந்து வீசியது. பஞ்சாபின் நேர்த்தியான பந்து வீச்சில் சீரான இடைவெளிகளில் விக்கெட்டுகளை பறிகொடுத்தது குஜராத் டைட்டன்ஸ். கேப்டன் கில் 39 ரன்களும் பட்லர் 38 ரன்களும் எடுத்த நிலையில் குஜராத் அணி 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 162 ரன்கள் எடுத்தது. பஞ்சாப் வீரர் வைஷாக் விஜயகுமார் 3 விக்கெட்டுகளையும் சாஹல் 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். அடுத்து விளையாடிய பஞ்சாபுக்கு ஆரம்பமே அதிர்ச்சியாக இருந்தது. இடம் தொடக்க வீரர் பிரயான்ஷ் ஆர்யா 7 ரன்களில் வெளியேறினார். அதே நேரத்தில் மற்றொரு தொடக்க வீரர் பிரப் சிம்பரன் 24 பந்துகளில் 37 ரன்கள் விளாசினார். தொடர்ந்து IPL தொடரில் முதல் போட்டியில் விளையாடிய ஆஸ்திரேலிய வீரர் கூப்பர் கான்லி ஆட்டமிழக்காமல் 72 ரன்கள் சேர்த்து பஞ்சாப் அணிக்கு வெற்றியை தேடித்தந்தார். பஞ்சாப் அணி 19.1 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 165 ரன்கள் சேர்த்து வெற்றி பெற்றது. குஜராத் வீரர் பிரசித் கிருஷ்ணா 28 ரன்களுக்கு 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். புதுச்சேரியில் வாக்காளர்களுக்கு பணம் விநியோகம் செய்ததை ட்ரோன் மூலமாக கண்டறிந்து 5 பேர் கைது செய்யப்பட்டனர். வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடாவை தடுக்கும் நோக்கில் புதுச்சேரியில் ட்ரோன் மூலம் கண்காணிப்பு பணி மேற்கொள்ளப்படுகிறது. இந்நிலையில் மங்கலம் மற்றும் மண்ணாடிப்பட்டு தொகுதிகளில் வாக்காளர்களுக்கு பணம் விநியோகம் செய்த தமிழ்மாறன், ட்வின் சக்கரவர்த்தி உள்ளிட்ட 5 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து 66,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. நெல்லை மாவட்டம் பத்தமடையில் வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து சேதமாகின. சுவரோவியம் வரையும் முருகன் என்பவரது வீட்டில் செவ்வாயன்று தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதில் கட்டில், பீரோ உள்ளிட்ட வீட்டின் உபயோகப் பொருட்கள் எரிந்தன. தகவல் அறிந்து சென்ற தீயணைப்பு வீரர்கள் 1 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். நல்வாய்ப்பாக உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. புதுச்சேரியில் வாக்காளர்களிடம் கேள்விகளை எழுப்பி நூதன முறையில் முதலமைச்சர் ரங்கசாமி வாக்கு சேகரித்தார். அரியாங்குப்பம் தொகுதியில் போட்டியிடும் NR காங்கிரஸ் வேட்பாளர் ஐயப்பனை ஆதரித்து முதலமைச்சர் ரங்கசாமி தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது சின்னம், வேட்பாளர் பெயர் போன்றவற்றை மக்களிடம் கேள்விகளாக எழுப்பினார். அதற்கு ஆர்வத்துடன் மக்கள் பதிலளித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் நடந்த அதிமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் தேன்மொழி சேகர் தழுதழுக்க பேசினார். கருத்து வேறுபாடுகளை மறந்து இம்முறையும் தன்னை தேர்தலில் வெற்றி பெற வைக்குமாறு கேட்டுக் கொண்டார். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களுக்கு சுட சுட பிரியாணி வழங்கப்பட்டது. தொண்டர்கள் முண்டியடித்துக் கொண்டு வாங்கினர்.
பழனி முருகன் கோயில் பங்குனி உத்திர திருவிழாவையொட்டி வள்ளி தெய்வானை முத்துக்குமார சுவாமி திருக்கல்யாணம் கோலாகலமாக நடைபெற்றது. கடந்த 25ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முக்கிய நிகழ்ச்சியான திருக்கல்யாணம் நேற்றிரவு நடைபெற்றது. மணக்கோலத்தில் காட்சியளித்த சுவாமியை கண்டு பக்தர்கள் பூரிப்படைந்தனர். நெல்லை சந்திப்பு பகுதியில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் எடுத்துச் செல்லப்பட்ட காலணிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. லோடு ஆட்டோவில் கொண்டு செல்லப்பட்ட இவற்றின் மதிப்பு 8 லட்சம் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ள நிலையில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் கொண்டு செல்லப்பட்டதால் இந்த பறிமுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் விளைந்துள்ள கருப்பு நிற கேரட் வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த நவம்பர் மாதம் பூங்காவில் சோதனை முறையில் பசுமை குடிலில் விதைக்கப்பட்ட இந்த 3 மாத கால பயிர் அறுவடை செய்யப்பட்டது. வழக்கமான ஆரஞ்சு நிற கேரட்டை போன்றே இனிப்பு சுவை கொண்ட இந்த கருப்பு கேரட் நீலகிரியின் தட்பவெப்ப நிலைக்கு சிறப்பாக வளர்ந்துள்ளதால் இதனை மாவட்டத்தின் பிற பகுதிகளிலும் விரிவுபடுத்த தோட்டக்கலைத்துறை திட்டமிட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒரே நாளில் அரங்கேறிய அரசியல் மாற்றங்கள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. ஓழலக்கோயில் ஊராட்சியைச் சேர்ந்த அதிமுக முன்னாள் கவுன்சிலர் கண்ணன் தலைமையில் 35 பேர் நேற்று காலையில் திமுக வேட்பாளர் நல்லசிவம் முன்னிலையில் தங்களை திமுகவில் இணைத்துக் கொண்டனர். ஆனால் இணைந்த சில மணி நேரங்களிலேயே தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் அவர்களை நேரில் சந்தித்து பேசினர். இதன் விளைவாக திமுகவில் இணைந்த அனைவரும் மதியமே அதிரடியாக தமிழக வெற்றிக் கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர். அதிமுக டு திமுக, பிறகு தவேக என ஒரே நாளில் மாறிய இந்த நிகழ்வு கோபி அரசியலில் பேசுபொருளாகியுள்ளது. தன்னை வெற்றி பெற வைத்தால் அதிக வாக்குகள் பெற்றுத்தரும் கிளைக்கழக செயலாளர்களுக்கு தங்க மோதிரமும் புல்லட் பைக்கும் கொடுக்கப்படும் என செய்யூர் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் ராஜசேகர் தெரிவித்தார். கூட்டணி கட்சியினருக்கும் தரப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி அருகே உள்ள பிரதாபராமபுரம் ராமர் மடத்தில் அமைந்த ஸ்ரீ சீதாராமபால ஆஞ்சநேயர் கோயிலில் 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க நகை மற்றும் வெள்ளிப் பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. திங்கட்கிழமை நள்ளிரவு கோயிலுக்குள் புகுந்த நபர்கள் 2 சவரன் தாலிகள், 5 கிலோ வெள்ளிப் பொருட்கள், வெண்கல பொருட்களை திருடியுள்ளனர். மேலும் 2 உண்டியல்களை உடைத்து அதிலிருந்த பணத்தையும் கொள்ளையடித்துள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்த காவல்துறையினர் தனிப்படை அமைத்து கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். நாகையில் உள்ள குஜாம்பால் உடனுரை அமரநந்தீஸ்வரர் கோவிலில் தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. ஆரூரா தியாகேசா என முழங்கியபடி பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். இதேபோன்று தஞ்சாவூரில் உள்ள நாகேஸ்வர சுவாமி கோவிலிலும் பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு தேரோட்டம் நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் குடுமியான் மலையில் அகிலாண்டேஸ்வரி சமேத சிகாகிரீஸ்வரர் கோவிலிலும் தேர் பவனி நடைபெற்றது. மயிலாடுதுறை திரு இந்தலூரில் அமைந்துள்ள பரிமள ரங்கநாதர் கோயில் பங்குனி உத்திர பெருந்திருவிழாவின் 7ஆம் திருநாளின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு உற்சவமூர்த்திகளான பரிமள ரங்கநாதர் பெருமாள், சுகந்த வனநாயகி தாயார் வசந்த மண்டபத்தில் எழுந்துருள செய்யப்பட்டனர். பெருமாள் தாயாருக்கு காப்பு கட்டி மாலை மாற்றுதல் திருக்கல்யாணமும் நடைபெற்றது. இந்நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் மேற்கொண்டனர். தொடர்ந்து பெருமாள் தாயார் திருமண கோலத்தில் வெள்ளி ரதத்தில் புறப்பாடு நடைபெற்றது. மகாவீர் ஜெயந்தி தினத்தில் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி பகுதியில் அரசு உத்தரவை மீறி மாமிச கடைகள் திறந்து விற்பனை செய்யப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மகாவீர் ஜெயந்தியையொட்டி செவ்வாய்க்கிழமை மாமிச மற்றும் மதுபான விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. ஆனால் திருத்தணி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் காலை முதலே மாமிச விற்பனை தாராளமாக நடைபெற்றது. அதிகாரிகளும் அதனை தடுக்க எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ராமநாதபுரத்தில் உள்ள வழிவிடு முருகன் கோயில் பங்குனி உத்திர திருவிழாவில் சிலம்பாட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. பெண்கள், சிறுமிகள் என பலரும் சிலம்பம் சுற்றி அசத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி தொகுதி திமுக வேட்பாளர் கோவிந்தராஜன் பெரியபாளையத்தில் வாக்கு சேகரிப்பின் போது தொண்டர்கள் பட்டாசுகள் வெடித்ததால் பொதுமக்கள் அதிருப்தி அடைந்தனர். பேருந்துக்காக காத்திருந்த பெண் ஒருவரின் காலில் பட்டாசு பட்டு பலத்த காயமடைந்தார். இதனால் அவர் உடனடியாக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். தகவல் அறிந்த வேட்பாளர் கோவிந்தராஜன் நேரில் சென்று அந்த பெண்ணிடம் வருத்தம் தெரிவித்தார்.